வணக்கம். ஏஆர்வி லோஷன் நியூஸ் வழியாக இந்த செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை இரவு செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடந்து ஓராண்டாகிறது. மக்கள் தங்களுடைய வாக்கு தெரிவின் அடிப்படையில் முன்னணி 2 கட்சிகளை கொஞ்சம் புறமுதுக்கி 3வது கட்சியிலிருந்து ஒருவரை ஜனாதிபதியாக கொண்டு வந்த முதல் சந்தர்ப்பம் இது. இந்த ஜனாதிபதி தேர்தலில் 50% மேற்பட்ட வாக்குகளை பெற்று பெருவாரியாக ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க தெரிவு செய்யப்படாவிட்டாலும் அவர் ஏற்படுத்திய மாற்றம் இந்த ஓராண்டு காலத்தில் எவ்வாறு எதிரொலித்திருக்கிறது, என்னென்ன விதமாக நாடு முன்னேற்றம் கண்டிருக்கிறது, இல்லாவிட்டால் நாட்டு மக்களுக்கு அவர் வழங்கிய வாக்குறுதிகளில் எவை எவை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது போன்ற விவரங்களை எல்லாம் நாங்கள் அலசி ஆராய்கின்ற காலப்பொழுது இது. நாளைய தினம்தான் உண்மையில் தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட ஒரு நாளாக அமைந்திருந்தது. ஆனால் வாக்கெடுப்பு இடம்பெற்றது இந்த நாள் தான். அதை பற்றிய சில சுவாரஸ்யமான முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொள்வோம். நாட்டிலேயே அண்மைக்கால அரசியல் கலாச்சாரங்களில் இடம்பெற்று வருகின்ற கைதுகள், ஊழல் ஒழிப்பு பிரிவினரின் கைதுகளில் அடுத்து நாளைய தினம் முதல் ஆரம்பிக்கின்ற புதிய வாரத்தில் இன்னும் சில முக்கியமான கைதுகள் இடம்பெறும். சில விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டிருப்பதாக போலீஸ் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன. போதை மருந்துகள் பல கைப்பற்றப்பட்டுக் கொண்டு வருகின்ற சந்தர்ப்பங்களும் அவற்றோடு வருகின்றவர்கள் கைது செய்யப்படுவதும் அதிகரித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இன்று அப்படியான பெருவாரியான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. இலங்கை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலே அங்கே கழிவறையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 20 மில்லியன் பெறுமதியான போதைப் பொருட்கள் இன்றைய நாளில் மீட்கப்பட்டுகின்றன. அது ஒரு சுவாரஸ்யமான செய்தி. எவ்வாறு மீட்கப்பட்டது என்பது குறித்து விவரங்களை கொண்டு வருகிறேன். யாழ்ப்பாண பகுதியிலும் இப்படியான பெருந்தொகையான போதைப் பொருட்கள் அண்மை காலத்தில் கைப்பற்றப்பட்டு வருவதையும் அதோடு தொடர்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு வருவதையும் பார்க்கின்ற வேளையில் இந்த முதல் தடவையாக யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்திலே வைத்து ஒரு பெண் தங்கத்தை கடத்தி வந்து கைது செய்யப்பட்டுள்ளனர். அவை பற்றிய விவரங்களையும் பார்க்கலாம். யாழ்ப்பாண பகுதியில் நேற்றைய நாளில் ஏற்படுத்தப்பட்ட பரபரப்பு. இது தொடர்பாக போலீசார் இப்பொழுது விசாரணைகளை ஆரம்பித்து வருகின்றார்கள். மண்டைதீவு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற அந்த பகுதியிலே நேற்றைய நாளில் இந்த மைதான அமைப்பு பணிகளுக்காக தோண்டப்பட்ட வேளையில் பெருமளவு துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுகின்றன. இவை பற்றிய விவரங்களையும் பார்க்கலாம். இதேவேளை இன்றைய நாளில் உள்ளூர் செய்திகள் இப்படியான செய்திகளாக இருக்க இன்று மட்டும் நாட்டின் பல்வேறு இடங்களில் 5 பேர் மரணித்திருக்கிறார்கள் விபத்துக்கள் காரணமாக. சர்வதேச செய்திகளில் இன்றைய நாளில் பிரதான இடம் பிடித்த செய்தி பலஸ்தீனத்துக்கு வழங்கப்பட்ட அங்கீகாரம். பலஸ்தீனத்தை இறைமையுள்ள ஒரு நாடாக 3 பிரதானமான நாடுகள் அங்கீகரித்திருக்கின்றன. முதலில் கனடா இந்த அங்கீகரிப்புக்கான அறிவித்தலை வெளியிட்டது. அதை ஆஸ்திரேலியா பின்பற்றிக் கொண்டது. பிரித்தானியாவும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரன் வருகின்ற அக்டோபர் மாதத்திலிருந்து பலஸ்தீனத்தை இவ்வாறு சர்வத அங்கீகாரம் கொண்ட ஒரு இறைமை உள்ள நாடாக ஏற்றுக்கொள்வதாக அறிவித்திருந்தார் என்பதையும் இங்கே குறிப்பிட்டு காட்ட வேண்டும். இந்த அங்கீகாரம் சொல்வது என்ன, இதன் மூலமாக அடுத்த கட்டமாக பலஸ்தீன மக்களுக்கு கிடைக்க போகிற நன்மைகள் என்ன, விவரமாக நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இன்றும் இஸ்ரேலின் கோர தாக்குதல்கள் காசா நகரத்தை குதறி போட்டிருக்கின்றன. அவை பற்றிய விவரங்களையும் இந்த செய்திகளிலே கொண்டு வருகிறேன். இன்றைய நாளிலும் இந்த விரிவான செய்திகளை பார்ப்பதற்கிடையில் ஒரு விளம்பரம் உங்களுக்காக இருக்கிறது. கௌரி டூர்ஸ் வழங்கும் அற்புதமான வாய்ப்பு. சுற்றுலாத்துறையில் ஐக்கிய ராஜ்யத்தில் 18 ஆண்டுகால அனுபவம் வாய்ந்த கௌரி டூர்ஸ் உங்களுக்கு வழங்கும் இந்த மாதத்துக்கான சிறப்பு சலுகை. இங்கிலாந்தில் அடுத்த மாதம் ஹாஃப் டேர்ம் ஹாலிடேஸை முன்னிட்டு அக்டோபர் 25 முதல் 28 வரை 4 நாட்கள் லூட்ஸ் மாதா தேவாலயம், டிஸ்னிலாண்ட், ஈஃபில் டவர், ரிவர் க்ரூஸ், பாரிஸ் நகரத்தை சுற்றி பார்க்கும் அற்புதமான வாய்ப்பு. இவை எல்லாவற்றையும் கண்டுகளித்திட உங்களுக்கு ஓர் அரிய சந்தர்ப்பம் கௌரி டூர்ஸிடமிருந்து. உணவு தங்குமிட வசதியோடு இந்த உல்லாச பயண வாய்ப்பு. 4 ஸ்டார் ஹோட்டலில் தங்குமிடம், நீங்கள் தங்கு நாட்களில் 2 நேர உணவு வழங்கப்படும். இது எல்லாவற்றையும் உள்ளடக்கி விசேட விலைக்கடிவோடு 435 பவுண்ட்ஸ் மாத்திரமே. உங்களில் பலர் லூட்ஸ் மாதா தேவாலயத்தில் நேர்த்தி கடன் வைத்திருக்கலாம். எனவே அவற்றையெல்லாம் நிறைவு செய்து கொள்ள மிகச் சிறப்பான வாய்ப்பு இது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இவற்றோடு கௌரி டூர்ஸ் வழங்கும் இன்னும் பல சேவைகள். ஏர்போர்ட் பிக்அப் டிராப் ஆஃப் சர்வீஸ், 8 முதல் 83 வரையான சீட் கொண்ட மினி பஸ், கோச் மற்றும் சாரதியோடு பெற்றுக் கொள்ளலாம். பிற நாடுகளில் இருந்து UK மற்றும் ஐரோப்பா சுற்றி பார்க்க விரும்புவோருக்கு அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு கௌரி டூர்ஸ் அழையுங்கள் 0208830861 020883088611. இணையதளம் gauritours.com. மேலதிக விவரங்கள் மற்றும் தொடர்புகளுக்கு திரையில் உள்ள விவரங்களை அவதானியுங்கள். கடந்த ஆண்டு இதே நாள் செப்டம்பர் மாதத்தின் 21ஆம் தேதி தான் இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றது. இந்த ஜனாதிபதி தேர்தல் ரணில் விக்ரமசிங்க தான் மீண்டும் ஜனாதிபதியாக வருவதற்கான ஆணை கோரி நடத்தப்பட்ட ஒரு தேர்தலாக இருந்தது. முக்கியமான வேட்பாளர்களாக அப்போது ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த சஜித் பிரேமதாச, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பாக நடத்தப்பட்டிருந்த நாமல் ராஜபக்ச, இதுபோல தேசிய மக்கள் சக்தி சார்பாக நடத்தப்பட்டிருந்த அனுரகுமார் திசாநாயக்க ஆகியோர் போட்டி போட்டிருந்தார்கள்.
முன்னைய கருத்து கணிப்பின் அடிப்படையில் மூவருக்கு இடையில் கடுமையான போட்டி இருக்கும் என்று கருதப்பட்டிருந்தது. ரணில், சஜித், அனுர். இந்த வாக்கெடுப்பானது நிச்சயமாக 50% வெற்றியை யாருக்கும் கொடுக்க போவதில்லை. 50% +1 என்று கருதப்பட்ட அந்த வாக்கெடு எண்ணிக்கை, அதாவது அதிக பெரும்பான்மை பெறுவதற்கான வாய்ப்புகள் யாருக்கும் இருக்கும் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் அனுர்குமார் திசாநாயக்கவுக்கும் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில் இறுதிப் போட்டி இருக்கலாம் என்று கருதப்பட்டிருந்தது. இறுதியாக மக்கள் வழங்கிய ஆணையின் அடிப்படையில் யாருக்கும் 50% பெரும்பான்மை கிடைக்காத முதலாவது ஜனாதிபதி தேர்தலாக இது மாறிப்போனது. இதன் அடிப்படையில் தேர்தல் திணைக்களத்தின் சட்டங்களுக்கு அடிப்படையில், இலங்கையில் உள்ள அரசியல் யாப்பின் அடிப்படையில் முதல் 2 அதிகப்படியான வாக்குகளை பெற்றுக் கொண்டவர்கள் தங்களுக்கு இடையிலான விருப்பு வாக்களின் அடிப்படையில் அந்த கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு அதிலிருந்து வெற்றியாளர் தெரிவு செய்யப்படுவார் என்று அறிவிக்கப்பட்டது. எனவே மற்றவர்களின் வாக்குகள் எல்லாம் புறந்தள்ளப்பட்டு முதல் 2 இடங்களை பெற்றுக் கொண்டவர்களின் விருப்பு வாக்குகள் மட்டும் இங்கே கணக்கெடுக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் அனுர்குமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். தரவுகளின் அடிப்படையில் இந்த எண்ணிக்கையை பார்க்கின்ற வேளையில் பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்காளர்கள் 17.1 மில்லியன். இதில் 79.46% வாக்களித்திருந்தார்கள். முதற்சுற்று வாக்குகளின் அடிப்படையில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுர்குமார் திசாநாயக்கவுக்கு 42.31% வாக்குகள், அதாவது 56,34,915 வாக்குகள் கிடைத்தன. சஜித் பிரேமதாசவுக்கு 32.76% வாக்குகள், 43,63,035 வாக்குகள். மூன்றாம் இடத்தை பெற்றுக் கொண்டவர் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. அவருக்கு 17.27% வாக்குகள், அதாவது 22,99,767. எனவே விருப்பு வாக்குகள் பின்னர் கணக்கெடுக்கப்பட்டு கவனத்தில் கொள்ளப்பட்ட வேளையில் ஜனாதிபதியாக அனுர்குமார் திசாநாயக்க தெரிவு செய்யப்பட அவருக்கு 55.89% வாக்குகளாக இந்த விருப்பு வாக்குகளின் எண்ணிக்கையோடு சேர்த்து 57 லட்சம் வாக்குகள் கிடைத்தன. இந்த தேர்தலில் ஒரு புது மாற்றம் ஒன்று நிகழ்ந்திருந்தது. அதாவது காலாகாலமாக ஒன்று பச்சை இல்லாவிட்டால் நீலம், அதாவது ஐக்கிய தேசிய கட்சி இல்லாவிட்டால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, இந்த 2 கட்சிகளின் பின்னணி கொண்ட கட்சிகளே ஆட்சிக்கு வந்து கொண்டிருந்தன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இல்லாமல் போய், இல்லாவிட்டால் அது சிறிதாகி போய் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்ற கட்சி உருவாக்கப்பட்ட பிறகு ராஜபக்சக்களின் ஆளுகையோடு அந்த கட்சி முன்னணி பெற்றிருந்தது. ஆனால் இந்த தேர்தலில் தான் இந்த 2 கட்சிகளில் இருந்தும் யாரும் தெரிவு செய்யப்படாமல், இந்த 2 கட்சிகள் தாங்கள் முன்னிலைப்படுத்திய யாரும் முதல் 2 இடங்களை பெறாமல் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து சஜித் பிரேமதாச, தேசிய மக்கள் சக்தியிலிருந்து அனுர்குமார் திசாநாயக்க ஆகியோர் முன்னணி 2 வேட்பாளர்களாக மாறிப்போயிருந்தார்கள். எனவே மக்களது தெரிவு மாறிப்போயிருந்தது. ஜனாதிபதியாக அனுர்குமார் திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டது ஒரு மிகப்பெரும் மாற்றம், ஒரு மிகப்பெரிய பேரவு என்று சொல்லி கருதப்படுகிறது. இதன் மூலமாக இந்த ஒரு வருட காலத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை பற்றி நாங்கள் அவதானித்தால் அதிலே இடம்பெற்ற சில முக்கியமான மாற்றங்களில் குறிப்பாக பொருளாதார முன்னேற்றம் காணப்பட்டிருக்கிறது. அதுபோல அரசாங்கத்துக்கு தேவையில்லாத செலவினங்கள் குறைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் கிரமமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஜனநாயக ரீதியிலான அடுத்த கட்ட நகர்வுகளுக்கான அடித்தளங்கள் இடப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி உறுதிமொழி வழங்கியிருக்கின்றார். இந்த அரசாங்கம் ஏற்கனவே மக்களுக்கு வாக்குறுதி அளித்து வெளிப்படையான அரசாட்சி என்ற ஒரு விடயம் தொடர்ச்சியாக கடைபிடிக்கப்பட்டு வருவதாக மக்கள் கருதுகின்றார்கள். அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற போதைப் பொருள், பாதாள உலக கடத்தக்காரர்கள் போன்றோரின் கைதுகள் மட்டுமல்லாமல் கடந்த கால அரசாங்கங்களில் இருந்து ஊழல் புரிந்தோர், மக்களது நிதிப்பணத்தை தவறான முறையில் முறைகேடாக பயன்படுத்தியோர் ஆகியோரது கைதுகள் மக்களால் வரவேற்கப்படுகின்றன. ஆனால் எதிர்க்கட்சிகளால் இது அரசியல் பழிவாங்கல் என்று சொல்லி அண்மை காலமாக சுட்டிக்காட்டப்பட்டு வருவதை பார்க்கிறோம். இந்த ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவின் வெற்றி பெரிய அளவு பாரிய வெற்றியாக அல்லாமல், இல்லாவிட்டால் மக்களின் வெற்றியாக அமையாமல், எங்களது மக்கள் பொதுவாக தமிழ் பேசும் மக்கள் இதை உரிமை கூறுகிறார்கள் ஜனாதிபதியின் வெற்றியில். ஆனால் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டும். ஜனாதிபதி தேர்தலின் போது பெருவாரியான தமிழ் பேசும் மக்கள் அனுர்குமார் திசாநாயக்க பக்கம் சார்ந்திருக்கவில்லை. ஜனாதிபதி வெற்றி பெற்ற பிறகு, இல்லாவிட்டால் ஜனாதிபதியாக அனுர்குமார் திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டு செப்டம்பர் 23ஆம் தேதி பதவியேற்ற பிறகு ஒரு ஷிஃப்ட், ஒரு மாபெரும் மாற்றம் ஒன்று அவரது திசையில் இடம்பெற்றது. மாலி மாவ என்று சொல்லப்படுகிற திசை காட்டிக்கு முழுவதுமாக வாக்களித்து நாடாளுமன்றத்தை திசை காட்டியால் நிரப்புவோம் என்ற ஒரு பெருவாரியான ஒரு கோஷம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இடம்பெற்ற நகர்வின் அடிப்படையில் தான் நாடாளுமன்ற தேர்தலில் தான் அந்த மிகப்பெரும் மாற்றம் கொண்டு வரப்பட்டது. எனவே ஜனாதிபதி நோக்கி மக்கள் அசைந்தது மெதுவானதாகவே இருந்தது. அதற்கு பிறகு இடம்பெற்ற அசைவுதான் மிக பாரியதாக கணிக்கப்பட்டது. இந்த ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க ஏற்படுத்திய மிக முக்கியமான மாற்றமாக, குறிப்பாக அவர் வாக்குறுதி அளித்தபடி அமைச்சரவை, சிறிய அமைச்சரவை, அதுபோல அரசாங்கத்துக்கு பெரிய ஆடம்பரமான செலவுகள் எதுவும் வேண்டாம், தானும் மிக சிம்பிளான சாமானியமான மனிதனாகவே நடந்து கொள்வேன் என்ற விடயங்கள் மக்கள் மத்தியில் இன்றும் அவதானிக்கப்பட்டு வரவேற்கப்படுகின்றன. இந்த கலாச்சார மாற்றமாக, இந்த அரசியல் கலாச்சார மாற்றமாக அவதானிக்கப்படுகின்ற இன்னும் ஒரு மிக முக்கியமான மாற்றம், ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது ஆண்டு நிறைவு நேற்றைய நாளில் இடம்பெற்ற வேளையில் இடம்பெற்ற அந்த மாற்றம். ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய உரையின் போது குறிப்பிடுகின்றார், இது தனியே கட்சிக்காக சேர்க்கப்பட்ட ஒரு மாநாடு கூட்டம் அல்ல, மாறாக எதிர்க்கட்சிகள் அனைவரும் ஒன்றாக சேர வேண்டிய ஒரு கட்டாயத்தை நாங்கள் காண்பிக்கிறோம் என்று சொல்வதன் மூலமாக எதிர்க்கட்சிகள் முதல் தடவையாக ஒன்று திரண்டு ஓர் அணியில் நின்று
ஜனாதிபதி இல்லாவிட்டால் ஆட்சியை இப்பொழுது எதிர்ப்பதற்காக அவர்கள் ஒன்று திரளுகின்றார்கள் என்ற விடயம் இங்கே கொண்டு வரப்படுகிறது. எனவே அத்தனை எதிர்க்கட்சிகளையும் இல்லாமல் செய்கின்ற ஒரு ஆட்சியாக, மக்களது ஆசீர்வாதமும் மக்களது விருப்பமும் பெற்ற ஒரு தலைவராக ஒருவர் அடையாளப்படுத்தப்பட்ட ஒன்றாக நாங்கள் இது ஓராண்டை பார்க்கிறோம். நாங்கள் இதில் இடம்பெற்ற மிக முக்கியமான மாற்றங்களாக நாடு பொருளாதார திசையில் இப்பொழுது நகர்ந்து கொண்டு செல்வது வரவேற்கக்கூடியதாக இருப்பதோடு அரசாங்க திணைக்களங்களில் சில முக்கியமான மாற்றங்கள் இடம்பெற்று வருவதை பார்க்கிறோம். வாக்குறுதி மீறிய சில நடவடிக்கைகள் நாங்கள் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டி வருகிறோம், அது உண்மையானது. ஆனால் இந்த ஓராண்டு காலத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் ஒன்று வளர்ச்சியின் திசையில் பாராட்டவும் முடியாது, இதேவேளையில் இன்னும் வளரவும் இல்லை என்று சொல்லி விமர்சிக்கவும் முடியாது. இந்த ஓராண்டு என்பது டூ ஏர்லி என்ற ஆங்கிலத்தில் சொல்வது போல நாங்கள் முடிவுகளை எடுப்பதற்கு இன்னமும் காலம் போதாது. இருக்கின்ற 4 ஆண்டுகளில் தான் நாங்கள் ஒட்டுமொத்தமான மாற்றங்களை அவதானிக்க முடியும். அதில் பாசிட்டிவ் இல்லாவிட்டால் நெகட்டிவ், நேர்மறையான மாற்றங்கள் இல்லாவிட்டால் எதிர்மறையான தாக்கங்கள் ஆகியவற்றை நாங்கள் பார்க்க முடியும். இப்போதைக்கு நாங்கள் அனுர மீட்டரை அவதானித்து பார்த்தால் அந்த அனுர மீட்டர் சொல்கிற விடயங்களை அண்மையில் கூட நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டியிருந்தேன். ஜனாதிபதியின் ஓராண்டு காலத்துக்குள், இந்த ஓராண்டு ஆட்சிக்குள்ளே அவரால் வழங்கப்பட்ட 22 முக்கியமான வாக்குறுதிகளில் இதுவரை நிறைவேற்றப்பட்டதாக ஒன்று மட்டுமே இருக்கிறது. பகுதி அளவில் நிறைவேற்றப்பட்டதாக 8. இதுபோல இப்போது ஆரம்பிக்கப்பட்ட முக்கியமான வாக்குறுதிகளாக 3 இருக்கின்றன. இதுவரை தொடப்படாத விடயங்களாக, இதுவரை எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத விடயங்களாக 10 விடயங்கள் இருக்கின்றன. அதிலே முக்கியமாக எங்கள் மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் அப்படியே இருப்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கிறது. ஜனாதிபதி செய்த நல்ல விடயங்களை பாராட்டுகின்ற விடயங்கள், இன்னும் செய்யப்படாத விடயங்கள், அதுபோல தாமதிக்கப்படுகின்ற விடயங்கள், மந்த கதியிலே கொண்டு செல்லப்படுகின்ற விடயங்களை பார்க்க வேண்டி இருக்கிறது. அதில் மிக முக்கியமான 3 விடயங்களை சொல்வதாக இருந்தால், ஒன்று இனப்பிரச்சனைக்கான தீர்வு, 13ஆம் சட்ட திருத்தம் பற்றி எந்த ஒரு விடயமும் முன்னோக்கி நகர்த்தப்படவில்லை. புதிய அரசியலமைப்பு பற்றி பேசப்பட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. 2வது பயங்கரவாத தடை சட்டம். இதற்கான புதிய ஒரு சட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறதே தவிர, ஏற்கனவே ஜனாதிபதியாக வர முதல் அனுரகுமார் திசாநாயக்க என்ற MP, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வாக்குறுதி அளித்தது போல இது நீக்கப்படுவதற்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கப்படவில்லை. 3வதாக எல்லா தேர்தல்களையும் உடனடியாக நடத்துவதாக வாக்குறுதி அளித்த ஜனாதிபதி இந்த மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதை பற்றி பேசவே இல்லை. இந்த 3 விடயங்களை தவிர நீங்கள் கவனிக்கின்ற விடயங்கள், இந்த ஆட்சியில் அரசாங்கம் வந்து பார்க்காமல் ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க இந்த ஒரு வருட காலத்தில் செய்திருக்கின்ற விடயங்களில் உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய விடயங்களவை, ஒட்டுமொத்தமாக நீங்கள் அவருக்கு வழங்குகின்ற புள்ளிகள் எவ்வளவு, அதுபோல இன்னும் திருப்தி அடையாமல் இருப்பதாக இருந்தால் என்னென்ன விடயங்களை நீங்கள் விமர்சன ரீதியாக சுட்டிக்காட்டுவீர்கள், அதை கருத்துக்களாக நீங்கள் குறிப்பிடலாம். இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் இந்த ஒரு வருட காலத்தில் இலங்கைக்கு வந்த முதலீடுகள் பற்றிய ஒரு விடயத்தை இன்றைய நாளில் இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் வெளியிட்டிருக்கிறார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்க நிர்வாகத்தை பொறுப்பேற்ற காலம் முதல் அந்நிய நேரடி முதலீடாக $1 பில்லியன் அமெரிக்க அதிக பெறுமதியான அந்நிய செலாவணி கிடைத்திருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார். $1.048 பில்லியன் அமெரிக்க பெறுமதியான அந்நிய செலாவணி நேரடி முதலீடாக கிடைத்திருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். துறைமுகங்கள் தொடர்பான நிர்மாணிப்புகள், அதுபோல சுற்றுலாத்துறை மற்றும் டயர் தொழிற்சாலை போன்றவற்றின் மூலமே பாரிய முதலீடுகள் இப்பொழுது கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் இதில் 65% சர்வதேச ரீதியான முதலீட்டாளர்களால் வழங்கப்பட்டிருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். எனவே இப்படியான நேர்மறையான நல்ல விடயங்கள் பல நடந்திருக்கின்றன. அதுபோல ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் பற்றி மக்கள் மிக பெரும் திருப்தியை தெரிவித்திருக்கிறார்கள். கட்டமைப்பு மாற்றங்கள் பல நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அண்மை காலமாக அவதானிக்கப்பட்ட ஒரு சில வேலைநிறுத்த போராட்டங்கள், நாட்டின் ஆரம்பத்தில் இடம்பெற்ற சில பஞ்சம் இல்லாவிட்டால் தட்டுப்பாடு போன்ற விடயங்கள், இன்னமும் கவனிக்கப்படாத மலையக மக்கள் பிரச்சனைகள் ஆகியன மிக பிரதானமானவை. அவை பற்றியும் ஜனாதிபதி அக்கறை எடுப்பார். தொடர்ந்து வரும் நாட்களில் அவை பற்றியும் விமர்சன ரீதியாக நாங்கள் பார்க்கலாம். இந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் வெற்றிக்குரிய விடயங்களாக நான் கருதுவது, ஒன்று, அவரை மக்கள் தங்களில் ஒருவராக கணிக்கின்றார்கள். கடந்த கால ஆட்சியில் இருந்த தலைவர்கள், ஜனாதிபதிகள், அமைச்சர்கள் ஆகியோரை விட இவர் மிக நெருக்கமானவராக, ரொம்ப சிம்பிளான ஒருவராக, ஆடம்பரம் இல்லாத ஒருவராக, சாமானிய மனிதர்களிலிருந்து வந்த ஒருவராக அவரை கணிக்கின்றார்கள். அது அவரது வெற்றிக்கான மிக முக்கியமான காரணம். அதுவேளை அவரது தரப்பிலே ஊழல் செய்யப்பட்டவர்களாக அடையாளப்படுத்தப்படுவோர், குற்றம் சுமத்தப்படுவோர் ஆகியோருக்கு எதிரான நடவடிக்கைகளை அவர் தீவிரப்படுத்த வேண்டும் என்பதும் மக்கள் இப்பொழுது விரும்புகின்ற ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. அதுபோல அவர் பின்தங்கி இருக்கின்ற ஒரு சில விடயங்கள், இதுவரை நிறைவேற்றப்படாத, இவரிடமிருந்து பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட சில விடயங்களை ஜனாதிபதி தன்னுடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்பதும் மக்கள் இப்பொழுது எதிர்பார்த்து முன்வைக்கின்ற ஒரு முக்கியமான விடயங்கள். இதேவேளை இன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க விடுத்திருக்கின்ற அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலில் மின்சாரம் மற்றும் மின்சார வழங்குதல் தொடர்பான சகல சேவைகளையும் அத்தியாவசியமான சேவைகளாக அறிவித்திருக்கிறார். எனவே இந்த விசேட வர்த்தமானி அறிவிப்பின் மூலமாக மின்சார சேவைக்கு தடங்கள் ஏற்படுத்துகின்ற எந்த ஒரு நடவடிக்கையும் சட்ட ரீதியாக தண்டனைக்கு உள்ளாக்கக்கூடியவை என்பதுதான் இந்த விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலமாக வெளியிடப்படுகின்ற விடயமாக கருதப்படுகிறது. இதேவேளையிலே வருகின்ற அக்டோபர் மாதத்தில் மின்சார கட்டணம் அதிகரிக்கப் போவதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது.
வருகின்ற அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரையிலான இந்த காலகட்டத்திலே மின்சார கட்டணம் 6.8 வீதத்தால் அதிகரிக்கும் என்ற ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்படுகின்றது. இப்போது நஷ்டத்தில் இயங்கி வருவதாக கூறப்படுகின்ற மின்சார சபை 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இவை தனியார் மயப்படுத்தப்படுவதாக, அதாவது தனியார் நிறுவனங்களாக உருவாக்கப்பட்டு ஆனால் அரசாங்கத்துக்குள்ளால் அது முகாமைத்துவம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்படுகின்ற நிலையில் அன்னை காலத்தில் மின்சார சபை ஊழியர்களின் தொழிற்சங்க போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் 7.2 மில்லியனுக்கும் அதிகமான பயனர்களுக்கு 3வது கட்டண திருத்த கோரிக்கை இப்பொழுது விடுக்கப்பட்டிருப்பதாக ஆங்கில ஊடக செய்தி ஒன்றின் அடிப்படையில் இந்த விடயம் வெளியாகி இருக்கிறது. இந்த கால ஆண்டில் மின்சார சபைக்கு 7.83 பில்லியன் ரூபாய் நிதி செலவுகள் ஏற்பட்டிருப்பதாகவும், எனவே இதை ஒப்பிடும் போது தங்களால் கட்டாயமாக இந்த கட்டண அதிகரிப்பு இடம்பெற வேண்டும் என்று ஒரு பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் இந்த விடயம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் மக்களது கருத்துக்களை இப்பொழுது கோர இருப்பதாகவும் செய்தி வெளியாகி இருக்கிறது. எனவே இது பற்றிய உண்மைத்தன்மையை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும். அதுபோல இப்போது இடம்பெற்று வருகின்ற இந்த மின்சார சபை ஊழியர்களின் போராட்டத்துக்கு பிறகு இந்த விடயம் இன்னும் பெரிதாக மாறுமா, இல்லாவிட்டால் இந்த விடயத்தில் அரசாங்கம் தலையிட்டு மின்சார கட்டண குறைப்பு என்பது எங்களுக்கான சாத்தியக்கூடியதாக ஒரு விடயமாக அமையுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதேவேளை ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க நாளைய தினம் 22ஆம் தேதி அமெரிக்கா நோக்கி பயணமாகிறார். அங்கே அவர் அமெரிக்காவின் நியூயார்க்கில் இடம்பெறவுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொது அமர்விலே கலந்து கொண்டு தன்னுடைய உரையை வருகின்ற 24ஆம் தேதி ஆற்றியிருக்கிறார். இது மிக பெரும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இலங்கை ஜனாதிபதி, அதுவும் இடதுசாரியாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஜனாதிபதி அமெரிக்காவுக்கான விஜயத்தை மேற்கொள்வது, அங்கே சில முக்கியமான தலைவர்களை அவர் சந்திக்கப் போவதாக சொல்லியிருப்பது, பல நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை பேணுகின்ற உடன்பாடுகளுக்கு ஜனாதிபதி வர இருப்பதாக சொல்லப்படுவதாகியன கவனிக்கப்படுகின்ற விடயங்களாக அமைந்திருக்கின்றன. இதேவேளை அண்மையில் ஜனாதிபதியினால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட யாழ்ப்பாணம் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்கான இடமாக தெரிவு செய்யப்பட்ட மண்டிதீவு பிரதேசத்திலே நேற்று மைதான அமைப்பு நடவடிக்கைகளுக்காக தோண்டப்பட்ட வேளையில் அங்கே இருந்து T-56 ரக துப்பாக்கிக்கான ரவைகள், அதற்கான துப்பாக்கி சின்னங்கள் பல எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது பெரிய அளவில் ஆச்சரியத்தை உண்மையில் தரவில்லை என்பது மிக முக்கியமான ஒன்று. குறிப்பாக அந்த பிரதேசம் கடந்த காலங்களில் பல்வேறு வன்முறை சம்பவங்களால் பாதிக்கப்பட்ட ஒன்று. அங்கே இடம்பெற்ற பல்வேறு மனித உரிமை மீறல்கள் ஆகியன பற்றி இன்று வரை குற்றம் சுமத்தப்பட்டு வருகிறது. அது சர்வதேச ரீதியில் விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்றாக அங்கே இருக்கின்ற அந்த கிணறுகளில் புதைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற மனிதர்கள் அந்த காலங்களில் இடம்பெற்ற இராணுவத்தினராலும் அவர்களோடு சேர்ந்த துணைக்குழுக்களாலும் நிகழ்த்தப்பட்ட வன்முறைகள் தொடர்பாக இன்றும் சொல்லப்பட்டு வரும் நிலையில் இங்கே துப்பாக்கி குண்டுகள் கண்டெடுக்கப்படுவது இயல்பானது என்று மக்கள் கருதுகின்றார்கள். நேற்றைய நாளில் இவ்வாறு அகழப்பட்ட வேளையில் ஒரு குழாயினுள் இருந்து T-56 ரக துப்பாக்கி குண்டுகள் ரவைகள் இவ்வாறு மீட்கப்பட்டதாகவும் உடனடியாக ஊர்காவல்துறை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து அவர்கள் வந்து அதை ஊர்காவல்துறை நீதவானின் அனுமதி பெற்றுக்கொண்டு அவற்றை மீட்டெடுத்து இது பற்றிய விசாரணைகளில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலும் கழிவறையிலிருந்து இந்த நாளில் 18 மில்லியனுக்கும் அதிகமான பெறுமதி கொண்ட கிட்டத்தட்ட 20 மில்லியன் ரூபாய் பெறுமதி கொண்ட போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுகின்றன. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் கழிவறை பகுதிக்கு பொறுப்பான ஒரு ஊழியர் திடீரென்று அங்கே கைவிடப்பட்ட சில பொதிகளை அவதானித்திருக்கிறார். இதையடுத்து சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த விமான நிலையத்தின் போலீஸ் அதிகாரிகளுக்கு அவர் தகவல் கொடுத்ததை அடுத்து இவற்றை ஆராய்ந்து பார்த்த வேளையில் இது குஷ் ரக போதைப் பொருட்கள் இருப்பதாக போலீசார் இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள். குஷ் மற்றும் ஹஷீஷ் ரக போதைப் பொருட்கள் அடங்கிய பொதிகளாக இவை இருப்பதாக சொல்லப்படுகிறது. உடனடியாக போதைப் பொருள் தடுப்பு பணிய அதிகாரிகளால் இவை மீட்கப்பட்டு இவை பற்றிய பரிசோதனைகள் இப்பொழுது இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. கழிப்பறையை தான் சுத்தம் செய்ய வந்த வேளையில் இவற்றை அவதானித்ததாக அவர் குறிப்பிடுகிறார். எனவே இப்போது சிசிடிவி பதிவேடு மூலமாக யாரால் இது கொண்டு வரப்பட்டிருக்கும், அதுபோல எங்கே இருந்து வந்தவராக இவர் இருப்பார் என்று சொல்லி பல்வேறு தகவல்களை போலீசார் தேடி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. 422 கிராம் குஷும் அதுபோல 1.2 கிலோகிராம் பெறுமதி கொண்ட ஹஷீஷும் இவ்வாறு மீட்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த யாழ்ப்பாணத்திலும் ஒரு சில இடங்களில் இவ்வாறான போதைப் பொருட்கள் இன்றும் நேற்று மீட்கப்பட்ட செய்திகள் சில கிடைத்திருந்தன. குறிப்பாக ஐஸ் மற்றும் போதை மாத்திரைகளோடு இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று கோப்பாய் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஊரடு பகுதியில். நீண்ட நாட்களாக இவர் ஐஸ் பாவனையில் ஈடுபட்டு வந்தவர் என்ற அடிப்படையில் ஒரு 27 வயதான இளைஞர் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல இன்று யாழ்ப்பாண விமான நிலையத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் மிக பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் ஊடாக உடல் பாகத்தினுள் தங்கத்தை மறைத்து வைத்து கடத்த முற்பட்ட பெண் ஒருவர் இந்த நாளில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் அதற்கு பிறகு சந்தேகத்தின் அடிப்படையில் அவரை சோதித்த வேளையில் இந்த தங்கம் அவரது உடல் பாகத்துக்குள் இருப்பது அவதானிக்கப்பட்டு உடனடியாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். சிகிச்சைக்கு பிறகு தங்கம் இவ்வாறு மீட்கப்பட்டுகின்றது. இந்தியாவிலிருந்து யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையம் ஊடாக கொழும்பைச் சேர்ந்த பெண் ஒருவர் தான் இவ்வாறு உடலில் தங்கத்தை மறைத்து வைத்துக் கொண்டு வந்ததாக விமான நிலைய பொறுப்பதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். இவ்வாறு மீட்கப்பட்ட தங்கத்தின் பெறுமதி எவ்வளவு, அவர் தொடர்ச்சியாக இவ்வாறான கடத்தல் சம்பவங்களில் முன்பு ஈடுபட்டு வந்தவரா என்பது குறித்த விசாரணைகள் போலீசாரால் இப்பொழுது நடத்தப்பட்டு வருகின்றன.
நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வீதி விபத்துகள் காரணமாக 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த 24 மணித்தியாலங்களுக்குள். வீரவில, புத்தளம், வெளிவேறிய, புதுக்குடியிருப்பு மற்றும் பொல்காவல ஆகிய பகுதிகளில் இடம்பெற்ற இந்த விபத்துகளில் உயிரிழந்தவர்களில் ஒரு 11 வயது சிறுவனும் பாடசாலை மாணவன் ஒருவரும் அடங்குவார்கள் என்பதை இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டியிருக்கிறது. இந்த 11 வயதான குழந்தை 4 பேர் பயணித்து ஒரு முச்சக்கர வண்டி ஒன்று, அந்த முச்சக்கர வண்டி துருசுராவன என்று அழைக்கப்படுகின்ற வீரவில பிரதேசத்தில், ஹம்பாத்தோட்டை பிரதேசத்தில் வீதி விபத்திலே சிக்கிக் கொண்ட வேளையில் தான் இந்த உயிரிழப்பு இடம்பெற்றிருக்கிறது. 4 பேர் கொண்ட குடும்பத்திலே இந்த 11 வயதான குழந்தை இல்லாவிட்டால் சிசு தான் இவ்வாறு விபத்தில் சிக்கி உயிரிழந்தவராக இருக்கின்றார்கள். மற்றவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். யாங்கல் மோதர நாரமல்ல வீதியிலே இடம்பெற்ற 2 மோட்டார் சைக்கிள்களுக்கு இடையிலான வீதி விபத்தில் 16 வயதான பாடசாலை மாணவன் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். இதுபோல மதுரங்குடி பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்திலே 35 வயதான ஒருவர் கொழும்பு புத்தளம் பிரதான வீதியில் இடம்பெற்ற வீதி விபத்தின் போது கொல்லப்பட்டுகிறார். முல்லைத்தீவு பரந்தன் வீதியிலே நேற்றைய நாளில் இடம்பெற்ற வீதி விபத்தில் குருவில் பகுதியைச் சேர்ந்த 26 வயதான ஒருவர் 2 மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் அதிவேகமாக வந்து மோதிக்கொண்டதன் காரணமாக உயிரிழந்திருக்கிறார். அவர் முதலில் மாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் சிகிச்சைகள் பலனின்றி உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. வெளிவேறிய பகுதியில் நடந்து சென்ற பாதசாரி 68 வயதான ஒரு பெண் வேகமாக வந்த வேன் ஒன்றில் மோதுண்டு உயிரிழந்திருக்கிறார். இந்த வீதி விபத்துகளால் உயிரிழப்போரின் எண்ணிக்கை மட்டும் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டு போவதையும், வருடத்தில் இந்த கணக்கு 2500 தாண்டி ஒவ்வொரு வருடமும் பதிவாகி வருவதையும் நாங்கள் வேதனையோடு அவதானிக்க வேண்டியிருக்கிறது. மலேக பகுதியில் அண்மை காலமாக சிறுத்தைகள் நடமாட்டம் பற்றி பல்வேறு செய்திகள் வெளிவந்திருந்தன. அவை பற்றி நானும் முன்பு குறிப்பிட்டிருந்தேன். இந்த சிறுத்தைகள் வீடுகளுக்குள் உலவி திரிகின்ற நாய்களை வந்து கவ்விக்கொண்டு செல்வதை சிசிடிவி காணொலிகள் பல பதிவு செய்திருந்தன. இதிலே மீண்டும் தலவாக்கல இளைந்துறை பகுதியில் சென்ட் கூம்ஸ் தோட்டத்துக்கு உட்பட்ட அந்த பிரதேசத்திலே சிறுத்தை ஒன்று உலவி தெரிவதாக பொதுமக்கள் அச்சத்தோடு செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். இரவு நேரங்களில் தங்கள் தோட்டத்துக்கு அருகில் உள்ள அடர்ந்த காட்டில் வசிக்கும் இந்த சிறுத்தை இரவு நேரங்களில் தங்கள் வீடுகளுக்கு அருகில் இறை தேடி வருவதாகவும், வீட்டில் வளர்க்கப்படுகின்ற செல்ல பிராணிகள், கோழிகள், நாய்கள் போன்றவற்றை அவை இரையாக இழுத்துச் செல்வதாகவும் அந்த மக்கள் பயத்தோடு தெரிவிக்கின்றார்கள். இதனால் சிறு குழந்தைகளுக்கு ஆபத்து நேரக்கூடும் என்ற அச்சத்தையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே இப்போதைய சூழ்நிலையில் தங்களால் இரவு வேளைகளில் அந்த தோட்டப் பகுதியில் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் இருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அந்த சிறுத்தையை பிடித்து வேறு பொருத்தமான சூழலுக்கு அழைத்துச் செல்லுமாறு வனவிலங்கு அதிகாரிகளுக்கு தங்களது கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இதை உரியவர்கள் உடனடியாக கவனித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டுகிறோம். சர்வதேச ரீதியில் இன்றைய நாளில் அதிகம் அவதானிக்கப்பட்ட ஒரு செய்தி பலஸ்தீனத்தை நோக்கியதாக அமைந்திருக்கிறது. பலஸ்தீன மக்கள் அண்மை காலமாக தொடர்ச்சியாக சொல்லனா துயரத்தை அனுபவித்து வருகின்றார்கள். தொடர்ச்சியாக இஸ்ரேல் காசா மீது நடத்தி வருகின்ற தாக்குதல்களில் பல்லாயிரக்கணக்கானோர் கொல்லப்படுகிறார்கள். இதுவரை காலமும் இடம்பெற்ற இந்த தாக்குதல்களில் 65,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுகின்றார்கள் என்பது நாங்கள் அறிந்த விடயம். கடந்த காலங்களில் ஹமாஸுக்கும் இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கும் இடையிலான மோதலாக மேலை தேயங்களினால் இது சுட்டிக்காட்டப்பட்டு வந்தாலும், இஸ்ரேல் தொடர்ச்சியாக நடத்தி வரும் தாக்குதல்களில் காசா பிரதேசத்தில் அதிகமாக கொல்லப்படுவோர் குழந்தைகளும் பெண்களும். காசா மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் நேற்று முதல் இன்று இரவு வரை நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 60 பலஸ்தீனிய மக்கள் கொல்லப்பட்டதாக காசா சுகாதார அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்த வாரம் ஐக்கிய நாடுகளின் அமர்வு இடம்பெறவிருக்கிறது. இந்த பொது அமர்வுகளுக்கு முன்னதாக ஆஸ்திரேலியா, பிரித்தானியா, பெல்ஜியம், பிரான்ஸ், கனடா போன்ற 10 நாடுகள் இணைந்து சுதந்திர பலஸ்தீனிய அரசை உடனடியாக அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு கோரிக்கைகள் விடுத்திருக்கிற நிலையில் இந்த தாக்குதல்களை அகோரப்படுத்தி இருக்கிறது இஸ்ரேல். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் தான் இன்று முதலில் கனேடிய அரசாங்கம் அறிவித்தது தாங்கள் பலஸ்தீனத்தை ஒரு சுதந்திர நாடாக, இறையாண்மை கொண்ட தனியான ஒரு நாடாக அறிவிப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த அறிவிப்போடு சேர்த்து அவர்கள் சொல்லியிருக்கின்ற முக்கியமான விடயம், ஒரு நாடாக தாங்கள் அங்கீகரிக்கிறோம், அதிகாரப்பூர்வமாக இந்த அங்கீகரிப்பை தாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இந்த அறிவிப்பின் மூலமாக இஸ்ரேலுடன் ஒரு அமைதியான மற்றும் நிரந்தரமான தீர்வை எட்டுவதற்கு உதவ தாங்கள் தயாராக இருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த அறிவிப்பு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதியை கொண்டு வருவதற்கான புதிய முயற்சியாக காணப்பட வேண்டும் என்று கனடா குறிப்பிட்டிருந்தது. உடனடியாக ஆஸ்திரேலியாவும் பிரித்தானியாவும் இந்த அறிவிப்பை ஏற்றுக்கின்றன. இந்த அறிவிப்பு எங்களுக்கு சொல்வது என்ன? இது மிக முக்கியமான ஒன்று. இந்த அங்கீகாரத்தின் மூலமாக தனி நாடாக பலஸ்தீனம் அறிவிக்கப்பட்டால் இஸ்ரேலின் தாக்குதல்கள் நிற்குமா? இந்த நாடுகள் உடனடியாக பலஸ்தீனத்துக்கு துணையாக தங்களது நிதி மற்றும் பாதுகாப்பு போன்ற உதவிகளை வழங்குமா என்ற கேள்விகள் எங்கள் மத்தியில் எழுகின்றன. கனடாவின் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் 2 நாடுகளுக்கும் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் கோ எக்ஸிஸ்டன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இணைந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அந்த நிலைப்பாட்டை கனடா கொண்டிருக்கிறது. எனவே இதன் அடிப்படையில் தாங்கள் தொடர்ச்சியாக இந்த 2 நாடுகளும் இணைந்து வாழ வேண்டும் என்ற ஒரு இணைப்பை, அதாவது அமைதியாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற இணைப்பை தாங்கள் எதிர்பார்த்திருப்பதாகவும், பலஸ்தீன அரசு அங்கீகாரம் என்று சொல்லப்படுகின்றது ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக பலஸ்தீனத்தை நிறுவுவதற்கான முதல் கட்டப்படி. எனவே இஸ்ரேலும் பலஸ்தீனமும் 2 நாடுகளும் பரஸ்பர பாதுகாப்பு மற்றும் அமைதியான வாழ்க்கையை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதாவது பலஸ்தீனம் தனி நாடாக அறிவிக்கப்பட்டாலும் அது இஸ்ரேல் உடனான அந்த அமைதியான இணைக்கப்பட்ட பேணினால்தான் மக்கள் நிம்மதியாக வாழலாம் என்பதுதான் கனடிய நாட்டின் மிக முக்கியமான கொள்கை.
நீண்ட காலமாக கனடா இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு ஆதரவு அளித்து வருகிறது. காரணம் அமெரிக்காவின் உறவு நாடு என்ற அடிப்படையில். ஆனால் அண்மை காலமாக ட்ரம்ப் வந்த பிறகு கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு அவ்வளவு சீராக இல்லை. ஆனால் பலஸ்தீன மக்களுக்கான நீதி மற்றும் சுய நிர்ணய உரிமையை தாங்கள் அங்கீகரிப்பதன் அவசியத்தையும் கனடா வலியுறுத்தி வந்தே இருக்கிறது. பலஸ்தீனத்திலிருந்து அகதிகளாக சென்ற பல பேர் கனடாவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான நிம்மதியான வாழ்க்கையை கனடா வழங்கி இருக்கிறது. எனவே இப்போது பலஸ்தீனத்தை தாங்கள் தனி நாடாக அங்கீகரிப்பதன் மூலம் இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனத்துக்கு இடையிலான இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அண்மையில் ஐக்கிய நாடுகளின் ஜெனீவா அமர்விலே சொல்லப்பட்ட 2 ஸ்டேட் சொல்யூஷன், 2 அரசு தீர்வு, 2 நாடுகளாக உருவாக்கப்பட்ட தீர்வு, இந்த தீர்வை நடைமுறைப்படுத்த கனடா தனது பங்களிப்பை செய்ய தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கிறது. இதேதான் ஏனைய நாடுகளும், குறிப்பாக இதை கனடாவை பின்பற்றிய ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளும் இதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. பிரான்ஸ் ஏற்கனவே வருகின்ற அக்டோபர் மாதம் முதல் தாங்கள் பலஸ்தீனத்தை தனியான தேசமாக அங்கீகரிப்பதாக ஏற்றுக்கொள்வதை பற்றி அறிவித்திருந்தது. கனடா, பிரித்தானியா, ஆஸ்திரேலியா இந்த நாடுகளின் பிரதமர்கள் வெளியிட்ட இந்த அறிக்கை குறித்து நிச்சயமாக இஸ்ரேல் தன்னுடைய கண்டனத்தை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. காரணம் என்று தாக்குதல்களை அது வலிமைப்படுத்தி இருக்கிறது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த அறிவிப்பானது ஹமாஸ் இயக்கத்தின் தீவிரவாத செயல்களை அங்கீகரிக்க, அதை பலப்படுத்தத்தான் உதவும் என்று சொல்லி இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடியோன் சார் தெரிவித்திருக்கிறார். ஹமாஸுக்கான வெகுமதி தான் இது. இதுபோல வருகின்ற கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி நடைபெற்ற தாக்குதலுக்கு வருகின்ற வாரத்திலும் நிச்சயமாக அதன் பலனை அனுபவிப்பார்கள் ஹமாஸ் இயக்கத்தினர் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கான நேரடி பலன் தான் இப்பொழுது தொடர்ச்சியாக தங்களது தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கை என்று சொல்லி இஸ்ரேல் குறிப்பிட்டு வருகிறது. எனவே இன்று செப்டம்பர் 21 பலஸ்தீனத்தை தனி நாடாக இந்த நாடுகள் அங்கீகரித்திருப்பதை குறித்து தங்களுடைய அதிருப்தியை தான் இஸ்ரேல் வெளிப்படுத்தி இருக்கிறது. கடந்த வாரம் இப்படியான அறிவிப்பு வெளியாகும் என்று சொல்லி எதிர்பார்த்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ இது பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் செயல் என்று சொல்லி தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருந்தார் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். எனவே இப்போதைய காசா நிலவரங்களை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக தாக்குதல்கள் அங்கு இடம்பெற்று வருவதை தவிர்க்க முடியாமல் இருக்கிறது. அதுபோல இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் தாங்கள் காசா நகரத்தை நோக்கி அதை முற்றுமுழுதாக கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து முன்னோக்கி வருவதாக சொல்லப்படுகிறது. இதுபோல காசா முழுமையாக கைப்பற்றப்படும், பலஸ்தீன தனித்தேசம் எப்போதும் உருவாக்கப்படாது என்பதை இஸ்ரேல் உறுதியாக அறிவித்திருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலின் ராணுவ தரப்பு செய்திகள் இதை உறுதியாக அறிவித்திருப்பது மேலும் இரத்த கடலை ஒன்றை நாங்கள் பார்க்க போகிறோம், தொடர்ந்து வரும் நாட்களில் இருந்த அபாயத்தை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போது பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்த நாடுகள் ஒன்றாக சேர்ந்து முதலில் இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கான வழிவகை செய்ய வேண்டும். இதுதான் பொதுமக்களது கோரிக்கை. இவைதான் இன்றைய நாளின் முக்கியமான செய்திகள். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன். எங்களது அறவழியிலான அரசியல் ரீதியிலான நியாயமான உரையாடல்களை தொடர்வதற்கு நீங்களும் இதுவரை AR Vilotion நியூஸ் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்காவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் அறிய தாருங்கள்.